விஐடி சேலம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2 அப்படின்ற ஒரு மாடல் மொபைலு டெட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடி சீல்டெல்லாம் பிரித்து பார்த்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாடெக் சிப்செட் போட்டுக்கிறாங்க இந்த ஃபோனில், சரிங்களா? ஸோ இப்போ டெட் அப்படின்னு வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபால் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் மீடியாடெக்கோடைய பூட் சீக்வன்ஸ் நம்ம சேனலில் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MT6358 அப்படின்ற மாதிரி ஒரு மீடியாடெக் பவர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பூட் சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஸோ என்ன ப்ராப்ளங்கிறத ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் இதை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ மொபைலில் வந்து நம்ம 6 போர்ட் சார்ஜரை கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? கனெக்ட் பண்ணும்போது 6 போர்ட் சார்ஜர் ரீடிங் அப் டு 0.5 ஆம்ப், அதாவது 0.5 ஆம்ப்ஸ் எடுக்குது, சரிங்களா? 0.504 ஆம்ப்ஸ் எடுக்குது. ஸோ சார்ஜிங் ஆம்பியர் எடுக்கலை. ஸோ அடுத்து மொபைலை நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோ கன்சியூம் எதுவும் இல்லை. இப்போ ஆட்டோ கன்சியூம் இருந்துச்சுன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம், ஓகே பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஆட்டோ கன்சியூம் எதுவும் இல்லைங்கும் போது அப்போ ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இல்லை. விபேட் லைன்லையோ விபிஹெச் லைன்லையோ ஷார்ட் சர்க்யூட் இல்லை, சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 45 மில்லியம்ஸ் வரையும் போயிட்டு ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44, 45, 10, 44, 45 அப்படின்ற மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கு. ஸோ பவர் கீயை நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும்போது ரீடிங் ஆகிட்டே இருக்கு, லூப் ஆகிட்டே இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் சிம்டம்ஸ். ஸோ மொபைல் ஆன் ஆகலை. 6 போர்ட் சார்ஜரில் 0.5 ஆம்பியர் எடுக்குது. அடுத்து டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணோம்னா அப் டு 45 மில்லியம்ஸ் வரையும் போயிட்டு ஒரு மாதிரி லூப் ஆகிட்டு இருக்கு. பவர் கீ ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம்னா கை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க பவர் ஐசி சீல்டை பிரிச்சிருக்கிறாங்க. பட் ஐசிலாம் சேஞ்ச் பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல, சரிங்களா? ஸோ இது ஒரு மீடியாடெக் பவர் ஐசின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணுறோங்கிறது தான் இதில் காட்ட போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டரு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டு வச்சு தான் கழட்டியிருக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் பேடு தான் கட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ பவர் ஐசி ஷீல்டு மட்டும் கழட்டிருக்கு. பட் ஐசி ரீபால் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. மேபி லைட்டாக ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணாங்களா என்னன்றது தெரியல, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு மொபைல் டெட்டுன்னு வரும்போது இப்போ எடுத்தோடனே பவர் ஐசி ஃபால்ட்டாக இருக்கும், பவர் ஐசி ப்ளோ பண்ணி பார்க்கலாம் அல்லது ரீபால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகாமல் ப்ரொசீஜர் முதல்ல ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் பேட்டரி கனெக்டரு. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டரில் நான் முதல்ல டயோடு வேல்யூ பார்க்குறேன். இப்போ டயோடு வேல்யூங்கும் போது ஒன் சைடு பார்க்குறேன் 1.2000 அபோவ் போகுது, சரிங்களா? ஸோ திருப்பி வச்சு பார்க்குறேன். திருப்பி வைக்கும்போது 476 சம்திங் வருது. ஸோ இப்போ டயோடு வேல்யூ எப்படி தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நான் பேட்டரி ப்ளக் அவுட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சார்ஜரை மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? சார்ஜரை இன்சர்ட் பண்ணி வோல்டேஜஸ் வருதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த B2B கனெக்டர்லேருந்து வர ஸ்ட்ரிப்பு, அதாவது சப்போர்ட்லேருந்து வர ஸ்ட்ரிப்பு, சரிங்களா? இப்போ சார்ஜர் நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சார்ஜர் ப்ளக்இன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வோல்டேஜ் வரணும், விபஸ் வரணும். விபஸ் எத்தனை வோல்ட் வரணும், 5 வோல்ட் வரணும், சரிங்களா? ஸோ இப்போ மல்டிமீட்டர் நம்ம இதில் வச்சுக்கிறோம், வோல்ட் மீட்டரில் வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல இப்போ விபஸ் 5 வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். ஸோ எவ்வளோ வருது, 5.2 வோல்ட் வருது. ஸோ விபஸ்ஸு வந்துருச்சு சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விபஸ் வந்துருச்சுங்களா? இப்போ விபஸ் அடுத்து எங்கே போகணும், சார்ஜிங் ஏசிக்கு போயிட்டு பக்காகி விபிஹெச்சாக வெளியே வந்திருக்கணும். ஸோ அப்போ அந்த விபிஹெச் வோல்டேஜ் தான் அந்த பவர் ஐசிக்கு என்ன ஆகுதுங்க, இன்புட்டாக போகுது. ஸோ அந்த பவர் ஐசி சுற்றி இருக்கிற இந்த கெப்பாசிட்டியில் நமக்கு என்ன வரணும், விபிஹெச் வோல்டேஜ் வரணும். ஸோ வருதான் நான் செக் பண்ணுறேன். ஸோ எத்தனை வோல்ட் வருது, 3.8 வருது. ஸோ இதுலேயும் செக் பண்ணுறேன், 3.8 வருது. இதுலேயும் செக் பண்ணுறேன், 3.8 என்ன ஆகுதுங்க, வருது, சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே எத்தனை வோல்ட் வருது, 3.8 வருது. ஸோ விபிஹெச் என்ன ஆயிடுச்சிங்க, வந்துருச்சு, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணும்போதே 45 மில்லியம்ஸ் எடுக்குதுன்னா பவர் ஐசியில் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அப்படிங்கும்போது இப்போ விபிஹெச் வராமல் பவர் ஐசி வேலை செய்யாது இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் ஓகே தான். பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா பக் வோல்டேஜஸ் அண்ட் எல்டி வோல்டேஜஸ் வருதா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒரு 45 மில்லியம்ஸ் எடுத்து லூப் ஆகுது அப்படின்னா செகண்ட் லைனில் ஷார்ட் இருக்கலாம், அது பக் லைனாக இருக்கலாம் ஆர் எல்டிஓ லைனாக இருக்கலாம். ஸோ இப்போ பக் லைன் ஆர் எல்டிஓ லைனில் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வோல்டேஜை மெஷர் பண்ணுறேன். ஸோ அப்போ ஸ்டெப்ஸுங்கும் போது அப்போ விபஸ் உள்ள வருதான்னு பார்த்தோம். அடுத்து சார்ஜிங் ஏசிக்கு போயிருக்கணும், விபிஹெச் வெளியே வந்திருக்கணும். அப்போ பவர் ஐசிக்கு விபிஹெச் இன்புட் ஆகுதா அப்படின்றத பார்த்தாச்சு. பட் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 45 மில்லியம்ஸ் எடுக்குதுனாவே பவர் ஐசி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு விபிஹெச் கண்டிப்பாக வரணும். ஸோ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா பக் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக் வோல்டேஜ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ட்ரிகர், அதாவது பவர் கீ நீங்கள் என்ன பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது தான் வரும், சரிங்களா? அதாவது ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடில் ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பேட்டரி போட்டு
பேட்டரி போட்டு பவர் கீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகும். இன்னொன்று சார்ஜிங் மோடில் ட்ரிகர் ஆகும். அதாவது நீங்கள் சார்ஜர் மட்டும் பிளகின் பண்ணிங்கன்னா கூட பவர் ஐசி வேலை செய்யும்னு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு மொபைல் சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் சார்ஜரை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகி பேட்டரி சிம்பிள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கூட காட்டுது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், இப்போ சார்ஜரை போடும்போது பவர் ஐசி வேலை செய்யுது, சிபி வேலை செய்யுது, டிஸ்பிளேக்கு சப்ளை போகுது, அப்போ இந்த ஒர்க் எல்லாமே நடக்குது. அப்போ ஒரு மொபைல் வந்து சார்ஜிங் மோட்லையும் உங்களுக்கு என்ன ஆகுங்க ட்ரிகர் ஆகும். அப்போ நீங்கள் பக்வோல்ட்லாம் செக் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் சார்ஜர் பிளகின் பண்ணி கூட நீங்கள் என்ன செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜரை பிளகின் பண்ணியாச்சு, 5 வோல்ட் உள்ள வந்துருச்சு, விபிஹெச் வோல்டேஜும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பக் வோல்டேஜ் எல்லாமே என்ன ஆகணும் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் MT6358 VW அப்படின்ற பவர் ஐசி. சரிங்களா? அப்போ இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 பக் ரெகுலேட்டர்ஸ் உள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த காயில் என்னென்ன வோல்டேஜஸ் வருது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்கிமேட்டிக்லையும் டீட்டெயில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வோல்டேஜ் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். சரி, இப்போ மல்டிமீட்டர் நம்ம வோல்ட்மீட்டரில் செட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காயில் நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்க? 1.3 சம்திங் வருது. ஸோ இப்போ அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், 1.1 சம்திங் வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், 0.8 சம்திங் வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், 0.8 வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், 0.8 வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், இதுலேயும் 0.8 வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், அதுலேயும் 0.8 வருது. அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், ஸோ இதில் வோல்டேஜ் எதுவுமே என்ன ஆகலைங்க வரல. ஸோ அடுத்து இந்த காயில் செக் பண்ணுறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 அதாவது 2 வோல்ட் சம்திங் வருது. சரிங்களா? அதாவது 2 வோல்ட் வருது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் வருது. இந்த ஃபஸ்ட்டு காயில் வந்து பார்த்தீங்கன்னா 1.35 சம்திங் என்ன ஆகுதுங்க வருது. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பவர் ஐசி வேலை செய்யுது. ஏன்னா எல்லா பக் காயிலையுமே உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜஸ் என்ன ஆகுதுங்க வருது. சரிங்களா? ஆனால் ஒரு காயில் மட்டும் வரல. எந்த காயில் வரல? ஸோ இந்த காயில் மட்டும் வோல்டேஜ் வரல. சரிங்களா? இப்போ நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு வோல்டேஜ் வர வேண்டிய இடத்துல வோல்டேஜ் வரல அப்படின்னா ஒன்றா அந்த லைன் ஷார்ட்டாக இருக்கணும், இல்லையா அந்த வோல்டேஜ் வந்து சாஃப்ட்வேர் எனேபிள்டு வோல்டேஜாக இருக்கலாம். அதாவது ட்ரிகர் ஆன உடனே வர வோல்டேஜாக இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் அதுக்கு எனேபிள் வோல்டேஜ் வந்து அது வர மாதிரியா கூட என்ன இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று ஸ்கிமேட்டிக் போகணும், இல்லையா நம்ம கூல் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். அதான் நான் சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு மல்டிமீட்டரை இதில் வச்சுக்கிறேன் அப்படின்னா டயோட் மோடில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ டயோட் மோடில் பார்க்கும்போது நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெட் கலர் ப்ரோபை வந்து கிரவுண்டோட வச்சுக்கணும். ஸோ பிளாக் கலர் ப்ரோபை கொண்டு வந்து போய் இந்த காயில் வைக்கிறேன். வைக்கும்போது இந்த மல்டிமீட்டர் டயோட் மோடில் இருக்குது. சரிங்களா? வைக்கும்போது என்ன ரீடிங் வருதுன்னு பாருங்கள், 445 சம்திங் வருது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த லைன் டயோட் ரீடிங் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 0.001 2 3 வருதுன்னா இப்போ இந்த லைன் ஷார்ட்டில் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை இப்போ இந்த பக் லைன் ஷார்ட் ஆனதுனால தான் மொபைல் என்ன ஆகலை ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம போயிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த காயிலுக்கான டயோட் வேல்யூ எவ்வளோ வருதுங்க, அகைன் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த காயிலுக்கான டயோட் வேல்யூ எவ்வளோ வருது, 448 சம்திங் வருது. ஸோ இப்போ இந்த லைன் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இல்லைங்கிறது நமக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. பட் ஏன் இந்த வோல்டேஜ் வரல, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் வருமா அப்படின்ற டவுட்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம எதுக்கு போயாகணும், ஸ்கிமேட்டிக் தான் போயாகணும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாடலுக்கான பவர் ஐஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸு, அந்த பவர் ஐஸ்குள்ளே என்னென்ன எல்டிஓஸ் இருக்குது, என்னென்ன பக்ஸ் இருக்குது, என்னென்ன பக்கில் என்னென்ன வோல்டேஜஸ் வரும், என்னென்ன எல்டிஓக்கு என்ன இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகலுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா போகோ M2க்கான ஸ்கிமேட்டிக் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராமு, இது வந்து அந்த மாடலுக்கான லே அவுட்டு, இது வந்து அந்த போர்டோட இமேஜ் உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெஷர் பண்ண இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த செக்ஷன் தான் இது வந்து பவர் ஐசி. ஸோ இதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குது, இண்டக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பக் ரெகுலேட்டர் தான். ஸோ இதில் தான் நம்ம வோல்டேஜ் இப்போ செக் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.325 சம்திங் வந்தது, இதில் 1.12 சம்திங் வந்துச்சு, இதில் 0.8 0.8 0.8 0.8 0.8 இதில் மட்டும் வோல்டேஜ் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.05 வந்தது. சரிங்களா? எப்படி பார்த்தோம் அப்படின்னா சார்ஜரை பிளக்இன் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணோம், பேட்டரி போடலை, சார்ஜர் மட்டும் பிளக்இன் பண்ணிட்டு விபஸ் செக் பண்ணோம், 5 வோல்ட் வந்தது. அடுத்து விபிஐ செக் பண்ணோம், 3.8 வந்தது. அதுக்கப்புறம் பக் வோல்டேஜ் செக் பண்ணோம், எல்லா பக் வோல்டேஜும் வந்தது. இந்த ஒரு காயில் மட்டும் வோல்டேஜ் என்னாங்களைங்க வரல. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ண தெரியணும். இப்போ அந்த ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ஐசி MT6358 அப்படின்ற சார்ஜிங் ஐசி. ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, V6. சரிங்களா? இப்போ V6 அப்படின்றது என்ன சொல்கிறோம்னா, ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா Vbat
அண்ட் விபிஹெச்னு சொல்லுவோம். இப்போ விபேட்டுங்கிறது பிரைமரி பேட்டரி ஸ்ட்ரிப் எடுத்து கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ அங்கே ஸ்டார்ட் ஆகிற வோல்டேஜ் சார்ஜிங் ஏசிக்கு போயிட்டு அந்த விபிஹெச் ட்ராக்லேயே வெளியே வரதான் நம்ம என்ன சொல்கிறோம், விபிஹெச்னு சொல்கிறோம். ஸோ விபிஹெச் விசிஸ் ரெண்டு ஒன்று தான். இந்த குவால்காம் சிப்செட் போட்ட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டை விபிஹெச்னு சொல்லுவாங்க. அதே மீடியாடெக் போட்ட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் என்ன சொல்கிறாங்க, விசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ விசிஸ்னாலும் விபிஹெச்னாலும் என்னது ஒன்று தான். சரிங்களா? ஸோ இப்போ அந்த விசிஸ்ங்கிறது சார்ஜிங் ஏசிலேருந்து வர அவுட்புட்டு. ஸோ அப்போ அதுதான் இங்கே விசிஸ் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த விசிஸ் வோல்டேஜ் தான் எல்லா பக் ரெகுலேட்டருக்கும் என்னவா போகுதுங்க, இன்புட்டாக போகுது. சரிங்களா? ஸோ அப்போ முன்னாடி நான் இதில் செக் பண்ணி காட்டினேன். என்ன செக் பண்ணி காட்டினேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டியில் 3.8 3.8 3.8 3.8 3.8 செக் பண்ணி காட்டினா இல்லைங்களா, இதுதான் விசிஸ் இன்புட், ஐசிக்கு போகிற இன்புட். அப்போ இந்த இன்புட் போகும்போது தான் உள்ள இருக்கிற பக் ரெகுலேட்டர் வேலை செஞ்சு இதில் அவுட்புட் என்ன ஆகுது, வருது. எப்போ, ஆஃப்டர் ட்ரிகர் பவர் கீ நீங்கள் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது. இல்லை அப்படின்னா சார்ஜரை மட்டும் நீங்கள் சொல்லி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிகர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது ஆல்மோஸ்ட் சார்ஜரை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரிகர் ஆயிரும். அப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜஸ் எல்லாமே என்ன ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க. சார்ஜரை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணேன். இந்த காயிலெல்லாம் வோல்டேஜ் என்ன பண்ணிட்டு இருந்தேன், செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த ஒரு காயிலில் மட்டும் வோல்டேஜ் என்னால வரல. சரிங்களா? ஸோ இப்போ ஏன் இந்த வோல்டேஜ் வரல இந்த காயில் அப்படிங்கும்போது கூல் டெஸ்ட் பண்ணோம். டயோட் வழி பார்க்கும்போது 0.465 என்னமோ காட்டுச்சு. சரிங்களா? அப்போ அந்த ஷார்ட் மாதிரி எதுவும் தெரியல. சரிங்களா? அப்போ ஒருவேளை சாஃப்ட்வேர் எனேபிள்டு பக்கா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லைங்களா? அப்போ அதுக்கு தான் நம்ம இதுக்கு போகிறோம், ஸ்கிமேட்டிக் போகிறோம். அப்போ இந்த ஸ்கிமேட்டிக் போகும்போது இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம எந்த காயில் வோல்டேஜ் வரல அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும், இந்த காயில். சரிங்களா? இப்போ லே அவுட்ல இந்த காயிலோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லே அவுட்ல இந்த காயிலோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னா என்ன போட்டிருக்குங்க, L2005 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிமேட்டிக்ல போயிட்டு என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் எங்கே காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அப்போ இது என்ன அவுட்புட்டுங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஏ பிஎம்யூ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விபிஏங்கிறது என்ன அப்படின்னா பிஏ மீன்ஸ் பவர் ஆம்பிளிஃபயர், வி மீன்ஸ் என்னது வோல்டேஜ். இப்போ வோல்டேஜ் ஃபார் பவர் ஆம்பிளிஃபயர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? அதாவது இந்த குவால்காம் சீரீஸில் அந்த 4G ஐசிக்கு ஏபிடி வோல்டேஜ்னு ஒன்று போகும். இப்போ ரெட்மி 9 பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் இஷ்யூ இருக்குது. இந்த டெட்டுன்னு வரும், ஆட்டோ போட்டு எடுக்கும். அந்த ஏபிடி ஐசி செக் பண்ணிங்கன்னா செட் ஆன் ஆயிரும். சரிங்களா? அப்போ ஏபிடிங்கிறது என்ன அப்படின்னா 4G ஐசிக்கான சப்ளை செக்ஷன் அது. அதாவது ஏபிடினா ஆவரேஜ் பவர் பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். குவால்காம்ல அந்த பக் ரெகுலேட்டர் தனியாக போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஐசி, ஒரு இண்டக்டர், அதுக்கு விபிஹெச் கொடுத்து அதை பக் பண்ணி ஏபிடி அவுட்புட் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, 4G ஐசி கொடுத்துருப்பாங்க. இந்த மீடியாடெக் ஃபோனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஏபிடிக்கான பக் ரெகுலேட்டர் ஐசி வந்து எதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க, பவர் ஐசிக்குள்ளாரே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கான இண்டக்டர் மட்டும் வெளியே இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குவால்காம் செட்லேயே கூட அந்த ஏபிடி வோல்டேஜ் எப்போ வரும் தெரியுங்களா, சிம் போட்டிங்கன்னா தான் வரும். அப்போ சிம் ப்ரெசென்ட்ல இருந்தால் மட்டும்தான் ஏபிடி வோல்டேஜ் என்ன உங்களுக்கு அவுட்புட்டே வரும். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்போ ஏன் L2005 வோல்டேஜ் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிம் போடல, அதனால வோல்டேஜ் என்ன ஆகிறீங்க வரல. அப்போ மற்ற வோல்டேஜ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதான் சொல்கிறோம். அப்போ மற்ற வோல்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ L2001 இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா வி ப்ராசஸர். அடுத்து L2002 இதுவும் என்னது வி ப்ராசஸர். அடுத்து L2003 இது வந்து என்னதுங்க வி கோரு. சரிங்களா? இது வந்து என்னதுங்க வி மோடம். L2004 என்னது மோடம். இப்போ இந்த மோடம்கான வோல்டேஜ் கூட குவால்காம் சீரீஸில் சிம்மு போட்டிருந்தீங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? ஆனால் மீடியாடெக்ல வித்தவுட் சிம்லேயே வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபிஏ, இதுதான் என்னது பவர் ஆம்பிளிஃபயருக்கான வோல்டேஜ், அதான் 4G ஐசிக்கான வோல்டேஜ். இது சிம்மு போட்டிருந்தீங்கன்னா தான் வரும், அதனால் அந்த வோல்டேஜ் என்ன வரல. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா L2006 இது என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, S1 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா L2007 அது என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, S2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மற்றது எல்லாமே வி கோரு, வி ப்ராசரு, மோடமு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது மட்டும் S1 S2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போனா என்ன அப்படின்னா இப்போ 2007 அண்ட் 2006 இப்போ இது ரெண்டு காயிலும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 2007. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு காயிலையுமே வோல்டேஜ் நம்ம செக் பண்ணும்போது என்ன வந்ததுங்கிறத நீங்கள் வீடியோவை ப்ரீவியஸ் முன்னாடி தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த காயில் எவ்வளோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா 2.0 சம்திங் வந்தது. இந்த காயில் வந்து 1.325 சம்திங் வந்தது. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஹையர் எல்டிஓன்னு சொல்லுவோம், இது வந்து லோயர் எல்டிஓன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பவர் ஐஸ்லேருந்து வெளியே வர பக் அவுட்புட்டில் மேக்ஸிமம் பக் எங்கே போகுது அப்படின்னா எஸ்ஓசிக்கு போகுது, அதாவது சிப்செட்டுக்கு போகுது. குவால்காம் ஆர் மீடியாடெக்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு போகுது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, கோர் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, மோடம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜஸ் தான் இது எல்லாமே. இதில் அந்த ரெண்டு பக்கம் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்புட் எடுத்து மறுபடியும் பவர் ஐஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த S1ங்கிறது எவ்வளோ வோல்டேஜ்னா 2.05, S2ங்கிறது என்ன அப்படின்னா 1.325. அப்போ இது வந்து ஹையர் எல்டிஓ, இது லோயர் எல்டிஓ.
அப்போ இந்த பவர் ஐசிக்குள்ளார பக் ரெகுலேட்டர் மட்டும் இல்லாம உள்ள என்ன இருக்கு, எல்டிஓ ரெகுலேட்டர் இருக்கு. அப்ப அந்த எல்டிஓ ரெகுலேட்டர் வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்ப அந்த இன்புட் வோல்டேஜ் தான் 2.0. அப்ப இந்த 2.0 அகைன் பவர் ஐசிக்குள்ள கொடுத்து எல்டிஓ வோல்டேஜஸ் என்ன போறாங்க, எடுக்க போறாங்க. அதே மாதிரி இந்த 1.325 S2 லோயர் எல்டிஓன்னு சொன்னோம் இல்லையா, இதை மறுபடியும் உள்ள கொடுத்து எல்டிஓ வோல்டேஜஸ் என்ன போறாங்க, எடுக்க போறாங்க. அதை நான் ஸ்கிமேட்டிக்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் போனோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் எங்க போகுதுங்கிறது அங்கேயே மென்ஷன் ஆயிருக்கு. இது மோடமுக்கு போற வோல்டேஜ், இது விபிஏ அதாவது 4GC போற வோல்டேஜ்னு காட்டிக்கிறாங்க. இப்போ S1 அப்படின்றது வெளியே போகுதுங்களா, இது எங்க போகுதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இது டபுள் டைம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கெங்க அந்த வேர்டு இருக்கோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி காட்டிடும், பேஜஸ் எல்லாமே. இப்போ நம்ம அதை கிளிக் பண்றோம், மறுபடியும் அந்த இடம் தான் காட்டுது. மறுபடியும் கிளிக் பண்றேன், மறுபடியும் அந்த லொகேஷன் தான் காட்டுது. மறுபடியும் கிளிக் பண்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த VS1 PMU அப்படின்ற வோல்டேஜ் இந்த ஐசிக்கு இன்புட்டா போகுது. இது என்ன ஐசி, சேம் அதே MT6358ங்கிற ஐசி தான். அந்த ஐசிக்கு இந்த S1 வந்து என்னவா போகுதுங்க, இன்புட்டா போகுது. ஸோ இன்புட்டா போய் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா LDO1 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வர அவுட்புட் VCN, VLDO, VIO, VMC, VMCH, VMC இது எல்லாமே LDO வோல்டேஜஸ். VSIM1, VSIM2, வைப்ரேட்டர், VUSB இப்போ இது எல்லாமே LDO வோல்டேஜஸ். அப்போ இந்த LDO ரெகுலேட்டர் வேலை செய்யறதுக்கு இந்த S1 வந்து இன்புட்டா போகுது, சரிங்களா. அப்போ இந்த S1 போய் தான் இந்த LDO வோல்டேஜஸ் என்ன பண்றாங்க, ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இந்த S1 வந்தா தான் இந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே வேலை செஞ்சு இந்த சிம்முக்கான வோல்டேஜ், வைப்ரேட்டருக்கான வோல்டேஜ், அப்புறம் VIO 2.8 வோல்ட் இது எல்லாமே அந்தந்த லோடுக்கு என்ன போகுது, சரிங்களா. ஸோ இப்போ இதில் பக்கு LDOங்கிறதுலாம் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக டீட்டெயிலாக நம்ம பார்த்தா போரியும். அதை 20 minutes வீடியோவில் அந்த டீட்டெயிலாக நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். பக்கு வோல்டேஜுங்கிறது ஆம்பியர் அதிகமாக வருது, LDO வோல்டேஜுங்கிறது ஆம்பியர் கம்மியாக வருது, சரிங்களா. அதாவது எந்த லோடுகளுக்கெல்லாம் ஆம்பியர் அதிகமாக தேவைப்படுதோ அங்கே வந்து பக் வோல்டேஜ் கொண்டு போய் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. எந்த லோடுக்கெல்லாம் ஆம்பியர் கம்மியாக எடுத்துட்டு வேலை செய்யுதோ அதுக்கெல்லாம் LDO வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SIM1 SIM2 மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுக்குமே இந்த LDO வோல்டேஜ் தான் போகுது. அப்போ சிம்முங்கிறது பெரிய லோடுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் LDO வோல்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. பட் SOC அப்படிங்கும்போது அதுக்குள்ள மோடம் இருக்கு, கிராஃபிக்ஸ் இருக்கு, அப்புறம் CPU இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் ஆம்பியர் அதிகமாக தேவைப்படும். அப்போ அதுக்கெல்லாம் தான் பக் வோல்டேஜ் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பவர் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அது சுற்றி இண்டக்டர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அத்தனை பக் ரிலேட்டர்ஸ் உள்ள இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ அத்தனை பக் ரெகுலேட்டர்ல 2 பக் ரெகுலேட்டர் தனியாக வரும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹையர் LDO, லோயர் LDO. ஹையர் LDOங்கிறது 2.05 இருக்கும், லோயர் LDOங்கிறது 1.325 இருக்கும். இந்த 2 பக் வோல்டேஜஸும் CPUக்கு போகாது, அகைன் பவர் ஐசிக்குள்ளேயே கொடுத்து LDOவா என்ன பண்ணிடுவாங்க, ரெகுலேட் பண்ணி எடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் எல்லா பக் வோல்டேஜஸுமே வருது, இந்த ஒரு வோல்டேஜ் மட்டும் வரல. ஏன் வரலங்கிற காரணத்தையும் ஸ்கிமேட்டிக்ல பார்த்துட்டோம். அது வந்து என்ன வோல்டேஜ், VPA வோல்டேஜ், அதாவது சிம்மு போட்டிருந்தா மட்டும் தான் அந்த வோல்டேஜ் வரும். ஸோ அதனால தான் அந்த வோல்டேஜ் வரல. ஸோ பவர் ஐசி ஓகேன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா பக் வோல்டேஜ் எல்லாமே என்ன ஆகுது, வருது, சரிங்களா. ஸோ அப்போ ஏன் ஃபோன் ஆன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, LDO லைன் ஷார்ட் இருந்தாலும் வோல்டேஜ் செட் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆன் ஆகாது. இப்போ பக் லைன் ஷார்ட் இல்லைங்கிறது கிளியர் பண்ணிட்டோம். அதே மாதிரி LDO லைன் ஷார்ட் இருந்தாலும் வோல்டேஜ் என்ன செட் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆன் ஆகாது. அப்போ LDO வோல்டேஜ்ங்கிறது எதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காட்டினது தான். இப்போ இது எல்லாமே LDO லைன்ஸ் தான், ஓகேங்களா. அது எல்லாமே என்ன லைனு, LDO லைன் தான். பட் ஆனால் இந்த ஸ்கிமேட்டிக்ல என்னென்ன வோல்டேஜ் வருதுங்கிற மாதிரி என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த லைன்ல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பேனலாம் கெப்பாஸ் போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏதோ ஒரு லைன் ஷார்ட் ஆயிருந்தால் கூட, எக்ஸாம்பிள் ஒரு 1.8 வோல்ட் VSB வோல்டேஜ், ஸோ இந்த மாதிரி ஏதோ LDO லைன் ஷார்ட் ஆயிருந்தா கூட செட் என்ன ஆகாது, உங்களுக்கு இந்த மாதிரி ரீடிங் போயிட்டு 0 ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா LDO லைன் ஷார்ட்டா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஒரு பக் லைன் வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு, இண்டக்டர் இருக்கு. ஸோ அந்த இண்டக்டர் வச்சு இது பக் லைனு, இது ஷார்ட்டா அந்த வோல்டேஜ் தான் நம்ம செக் பண்றோம். பட் LDO லைனை செக் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி தான். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டி வச்சு தான் நான் செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கூட தேவையில்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்னியோட இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் என்னென்ன கெப்பாசிட்டில என்னென்ன வோல்டேஜ் அவுட்புட்டா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கிமேட்டிக் பார்த்து அந்த கெப்பாசிட்டி தேடி அந்த ஷார்ட் இருக்கான்னு செக் பண்றதை விட, அப்ப இந்த மாதிரி 1.8 வோல்ட்டுக்கான லைன்ல வர பேண்ட்ல வர கெப்பாசிட்டி, அப்ப இதை செக் பண்ணோம்னாவே இந்த லைன் ஷார்ட்ல இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா VUSB, இது உங்களுக்கு தெரியும், VUSB PMUன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி போட்டுக்கிறாங்க. அப்ப இந்த லைன் இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் காட்டுதான்னு பாத்தீங்கன்னாவே இந்த லைன் ஷார்ட்டா இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு LDO லைனும் ஷார்ட்டா அப்படின்றத நம்ம கூல் டெஸ்ட் எடுக்கலாம் அல்லது ஹார்ட் டெஸ்ட் எடுக்கலாம். கூல் டெஸ்ட் எடுக்கிறது நமக்கு ஈஸி, அதாவது மல்டிமீட்டர் டயோட் மோட் வச்சு டயோட் வழி மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ செக் பண்ண போறோம்.
மெயினாக அந்த 1.8 வோல்ட்டு 2.8 வோல்ட்டு அப்புறம் அந்த வியூஎஸ்பி லைனு இதெல்லாம் மெயினாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஷார்ட் கார்டு தான் செக் பண்ணிக்கணும். இங்கே எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நம்ம பவர் சீக்வன்ஸ் போகிறோம். அதாவது பவர் சீக்வன்ஸ்னா இப்போ அந்த பக் வோல்ட்லாம் வந்துருச்சு, அந்த பக் வோல்ட் சிபிக்கு போயிருச்சு. அப்போ சிபிக்கு போனதுக்கப்புறம் சிபி அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா. அதாவது பக் வோல்ட் போன உடனே பவர் ஐசிலிருந்து சிஸ்டம் ரீசெட்னு ஒரு வோல்டேஜ் போகும் 1.8 வோல்ட். அது போன உடனே பவர் சிபியூலேருந்து வாஸ்டாக் 1.8 வோல்ட் ஒன்று வரணும். ஸோ இந்த 2 வோல்டேஜ் வந்ததுன்னா மட்டும்தான் மொபைல் என்ன உங்களுக்கு ஆன் ஸ்டேட்டஸ் போகும் சரிங்களா. அப்போ இந்த எல்டிஓ லைன் ஷார்ட் கார்டு தான் செக் பண்ணிட்டு அடுத்து நம்ம பூட் சீக்வன்ஸ் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பக் லைன் நான் செக் பண்ணி காட்டிட்டேன், எல்டிஓ லைன் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ப்ராக்டிகல் போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம எல்டிஓ லைன் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், கூல் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு ஹாட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ மல்டிமீட்டர் டயோட் மோட் வச்சுக்கிறோம் சரிங்களா. வச்சுக்கிட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா. நீங்கள் வேணால் ஸ்கிமேட்டிக் வச்சுருந்தீங்கன்னா போகோ M2க்கான ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி அதில் இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெண்டையுமே மாற்றி மாற்றி காட்ட முடியல. ஸோ அதனால் நான் அதை செக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வர கேப் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பிக்கான எல்டிஓ கேப் இது சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயோட் வெளி பார்க்குறேன் நான். ஒன் சைடு எவ்வளோ காட்டுதுங்க, ஒன் சைடு எவ்வளோ காட்டுது அப்படின்னா 554 சம்திங் வருது சரிங்களா. ஸோ ஆப்போசிட் பண்ணிங்கன்னா இது என்னதுங்க, கிரவுண்டு ரைட்டுங்களா. சரி, அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா. இது வந்து விஐஓ 1.8 வோல்ட் லைனு சரிங்களா. இதையும் நான் செக் பண்ணுறேன். இதுக்கான டயோட் வேல்யூ எவ்வளோ காட்டுது, 316 காட்டுது. ஆப்போசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரவுண்டு சரிங்களா. ஸோ அப்போ வியூஎஸ்பி 1.8 வோல்ட் லைன் இந்த 2 லைனுமே எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ஹாட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. சார்ஜர் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் இதில் வச்சுக்கிறேன். மல்டிமீட்டரை வோல்ட் மீட்டரில் வச்சுட்டேன் சரிங்களா. வச்சுட்டு இப்போ நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த வியூஎஸ்பிங்கிற லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ வோல்ட் வருதுங்க, 3 வோல்ட் வருது சரிங்களா. ஸோ வோல்டேஜ் வருது. அடுத்து இது வந்து 1.8 வோல்ட்டுன்னு சொன்னேன் இந்த லைனை. ஒரு நிமிஷம், 3 வோல்ட் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் என்ன ஆகுதுங்க வருது. ப்ரோப் சரியாக கனெக்ட் ஆகலை, வோல்டேஜ் வரல. ப்ரோப் மாற்றி வச்சிருக்கிறேன். ஸோ எத்தனை வோல்ட் வருதுங்க, 1.8 வோல்ட் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.0 வோல்ட் வருது சரிங்களா. ஸோ இப்போ 2 வோல்ட் தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த விசிஎன் விஎக்ஸ்ஓ அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய எல்டிஓஸ் இருக்குது. ஸோ எல்லா எல்டிஓஸுமே இப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பூட் சீக்வன்ஸ் போனோம்னு வச்சுங்களேன். இப்போ மெயினாக அந்த 1.8 வோல்ட்டு யூஎஸ்பி 3.0 அப்புறம் 2.8 வோல்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பூட் சீக்வன்ஸ் போனோம் அப்படின்னா இப்போ இந்த பவர் ஐசி பக் வோல்டேஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருச்சிங்க, ரிலீஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பவர் ஐசிலேருந்து சிஸ்டம் ரீசெட்னு ஒரு வோல்டேஜ் என்ன ஆகணும், சிபியூக்கு போகணும் சரிங்களா. ஒரு சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பேரலாக காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 1.8 வோல்ட் வருதான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பவர் ஐசி ஓகேவா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த வோல்டேஜ் போனதுக்கப்புறம் சிபியூலேருந்து வாஸ்டாக் 1.8 வோல்ட் ஒன்று வரணும். அந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா தான் பவர் ஐசி பவரை ஹோல்டு பண்ணும், அதாவது மொபைல் வந்து ஆன் கண்டிஷனுக்கு போகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பக் லைனில் ஷார்ட் இல்லை, நான் உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாமே மெஷர் பண்ணி காட்டிட்டேன். எல்டிஓ லைன்லையும் 1.8 வோல்ட் லைனு விஎஸ்பி லைனு 2 லைனுமே நல்லா தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற லைனும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸ்கிமேட்டிக்கில் அந்த சிஸ்டம் ரீசெட் அப்படின்ற லைனை உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு அப்போ அந்த வோல்டேஜ் இங்கே வருதா நம்ம செக் பண்ணிட்டோம்னா பவர் ஐசி ஓகேவா இல்லையா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவர் ஐசி சேஞ்ச் பண்ணணுமா இல்லை சிபி ரீபால் பண்ணணுமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த பவர் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இப்போ விசிஸ் உள்ளே போகுது சரிங்களா. அதே மாதிரி S1 S2லாம் உள்ளே கொடுத்து எல்டிஓஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. இப்போ பக் வோல்டேஜ்லாம் நான் கிளியராக எல்லா காயிலையுமே வோல்டேஜ் மெஷர் பண்ணி காட்டினேன். இப்போ எல்டி வோல்டேஜுங்கும் போது நான் மெயினாக 1.8 விஎஸ்பி மட்டும் காட்டிட்டேன். இப்போ ரிமைனிங் வோல்டேஜ் நான் மெஷர் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் எல்டிஓ லைன் செக் பண்ணணும்னு சொல்ல வரேன் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம ஒரே வீடியோவில் கம்மி டைமிங்கில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி காட்ட முடியாது. பட் எல்டிஓ லைன் ஷார்ட் இல்லைங்கிறது கிளியராக புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா லைனுமே நீங்கள் டயோட் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். இப்போ நான் செக் பண்ண மாதிரி விஎஸ்பிக்கான லைனும் 1.8 வோல்ட்டுக்கான நான் டயோட் செக் பண்ணி காட்டினேன். இப்போ ரிமைனிங் லைனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்களா. ஸோ இப்போ எல்லா லைனும் நல்லா தான் இருக்குது. அப்போ பக் லைனும் ஷார்ட் இல்லை, எல்டிஓ லைனும் ஷார்ட் இல்லை. அப்போ ஏன் ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தோம்னா இப்போ ஸ்கிமேட்டிக்கில் அடுத்த ஆப்ஷன் போனோம்னு வச்சுங்களேன். அடுத்த ஆப்ஷன் போனோம்னா இதுதான் மெயினுங்க, உங்களுக்கே தெரியுது. இப்போ MT6358 அப்படின்றது பவர் ஐசி. ஸோ இப்போ அந்த பவர் ஐசிலேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்ற ஒரு வோல்டேஜ் போகுது. ரீசெட் பீட் போட்டுக்கிறான் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 வோல்ட் எங்கே போகும்னா எஸ்ஓசி போகும் சரிங்களா.
இந்த 1.8 வோல்ட் எஸ்ஓசிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எஸ்ஓசில இருந்து என்ன வருதுங்க, வாஸ்டாக் அப்படின்ற ஒரு வோல்டேஜ் ரிட்டர்ன் எங்க வருது, பவர் ஐசிக்கு வருது. அப்ப இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா தான் பவர் ஐசி உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வெளியே கொடுத்த அவுட்புட் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணும். ஹோல்டுனா ஸ்டேபிளா கொடுக்கும். அப்ப ஸ்டேபிளா கொடுக்கும் போது மற்ற சிஸ்டம் எல்லாமே ஆனாய் மொபைல் உங்களுக்கு என்ன கண்டிஷன் போகும், பூட் கண்டிஷனுக்கு போகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசெட் வோல்டேஜ் பவர் ஐசில இருந்து சிபிக்கு போகுதான்னு பார்க்கணும். இது போனதுக்கு அப்புறம் சிபியூல இருந்து வாஸ்டாக் ரீசெட் அப்படின்ற வோல்டேஜ் பவர் ஐசிக்கு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பவர் ஐசி வந்து சிஸ்டம் ரீசெட் வெளியே வருது. இது எங்க போகுதுன்னு சொன்னேன், எஸ்ஓசி போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். ஒரு 3-4 பேஜ் அதை ஃபைன் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு போறோம். ஸோ அதே தான் காட்டுது. சரிங்களா? என்ன காட்டுது அப்படின்னா MT 6759. சரிங்களா? அப்போ இது என்னது, இது சிபியூ. MT 6769ங்கிறது என்னதுங்க, சிபியூ. ஸோ அப்போ அந்த சிபியூக்கு தான் அந்த வோல்டேஜ் உள்ள போகுது. இந்த ஏரோ மார்க்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ எங்கே தான் போகுது, சிபியூ போகுது. சிபியூ போனேன், சிபியூலேருந்து வாஸ்டாக் அப்படின்ற வோல்டேஜ் எங்கே போகுது, பவர் ஐசிக்கு என்ன ஆகுதுங்க, போகுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சிஸ்டம் ரீசெட் அப்படின்ற வோல்டேஜ் பவர் ஐசிலேருந்து ஜென்ரேட் ஆகி சிபியூக்கு போகுது. பட் அதுக்கு இடையில காம்பவுண்ட் எதாவது இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் எந்த காம்பவுண்டும் காட்டல. சரிங்களா? ஆனால் டெஸ்ட் பாயிண்ட் எதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சிஸ்டம் ரீசெட்டுக்கு என்ன இருக்குங்க, ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பாயிண்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TP9002 அப்படின்ற டெஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணி லே அவுட்ல போய் போட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டிடும். ஸோ எந்த இடத்துல இருக்குன்னா இஎம்எம்சிக்கு மேலே TP902 அப்படின்ற ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வோல்ட் வரணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி செக் பண்ண மாதிரி சார்ஜர் சொல்லணும், பக் வோல்டேஜ் எல்லாமே வந்துச்சு. எல்டி வலையுமே VUSB 1.8 வோல்ட் நான் செக் பண்ணி காட்டினேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த 1.8 வோல்ட்டும் என்ன ஆகணும், பவர் ஐஸ்லேருந்து வரணும். இது வந்ததுனால CPU வாஸ்டாக்ன்ற வோல்டேஜ் அனுப்பி மொபைல் என்ன விடும், ஆன் பண்ணி விடும். அப்போ இந்த வோல்டேஜ் வருதா நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் இந்த வோல்டேஜ் வரலைன்னா நம்ம பவர் ஐசி தான் நம்ம எடுத்து என்ன பண்ணணும், ரீபால் பண்ணணும் அல்லது சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இந்த வோல்டேஜ் வந்ததுன்னா அப்போ அது என்ன பிரச்சனைங்க, அடுத்து வாஸ்டாக் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்டாக் வோல்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெஸ்ட் பாயிண்ட் என்ன இல்லை, கொடுக்கல. சரிங்களா? எந்த டெஸ்ட் பாயிண்ட்டுமே என்ன இல்லை, கொடுக்கல. ஸோ அதனால அதை நம்ம செக் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். ஸோ சிஸ்டம் ரீசெட்டுக்கு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்டாக் இது எங்கேருந்து வருது, சிபியூலேருந்து வருது. ஸோ இப்போ இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் மொத்தமாக 3 பேஜ் தான் காட்டுது. இந்த இடம் கிளிக் பண்ணோம்னா அது எங்கே போகுது, சிபியூ போகுது. சரி, சிபியூலேருந்து வருது. இதை கிளிக் பண்ணோம்னா அதே இடம் காட்டுது. அடுத்து இதை கிளிக் பண்ணோம்னா அது எங்கே போகுதுங்க, பவர் ஐசிக்கு போகிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இதில் டெஸ்ட் பாயிண்டோ ஸ்பேரோ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன வேணால் நம்ம செக் பண்ணலாம், சிஸ்டம் ரீசெட் அப்படின்றது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். அந்த 1.8 வோல்ட் வருதா அப்படின்ற வேணால் நம்ம பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இந்த வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா பவர் ஐசி ஓகே தான். அப்போ சிபிலேருந்து வாஸ்டாக் 1.8 வோல்ட் போகாதனால தான் பவர் ஹோல்டு பண்ண மாட்டேங்குது. பட் அந்த வாஸ்டாக் 1.8 வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பாயிண்டோ ஸ்பேரோ எதுவும் இல்லை. ஸோ நம்ம எதெல்லாம் ரீபால் பண்ணணும், CPU தான் ரீபால் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ரீசெட்டுங்கிற வோல்டேஜை பார்த்துட்டு அடுத்து நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சினாடியில் பார்த்தேன் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்த மட்டும் நான் லைட்டாக ஷீல்டு கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஷீல்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த 1.8 வோல்ட் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோப் மாற்றி வச்சுக்கனால மைனஸில் காட்டுது. எனிவே 1.8 வோல்ட் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு வருது. சரிங்களா? அப்போது சிஸ்டம் ரீசெட் அப்படின்ற வோல்டேஜ் ப்ரெசண்ட்டு. ஸோ அப்போ பவர் ஐசி எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்து இந்த எஸ்ஓசியிலேருந்து வாஸ்டாக் அப்படின்ற வோல்டேஜ் எங்கே போகணுங்க, பவர் ஐசி போச்சுன்னா மட்டும் தான் பவர் ஹோல்ட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த வாஸ்டாக் வோல்டேஜ் தான் வரலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் ஆனால் அதுக்கு டெஸ்ட் பாயிண்ட் இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் டெஸ்ட் பாயிண்ட் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த ரீசன்னால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த CPU எடுத்து ரீபால் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு செட் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ CPU ரீபால் பண்ணலாம்.
ஓகே, சிபி ரீபால் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிபி ரீபால் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஷீல்டில் கட் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் வச்சு, சரி கட்டருங்களோட அந்த பாலிஷிங் பென் வச்சு சிபி எடுக்கிறதுக்கு எந்த அளவு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு சிபி எடுத்து ரீபால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, சிபி ரீபால் பண்ணியாச்சு சரிங்களா. பட் இது ஒன் டே பிஃபோரே அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் டிஸ்பிளே கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜில் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பவர் ஐசி ஷீல்டெல்லாம் ஆல்ரெடி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கனெக்டர் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி செக் பண்ண முடியல. ஸோ நைட் ஆயிடுச்சிங்களா, அதனால் சரி இப்போ மார்னிங் வந்தோடனே இந்த கனெக்டரை மாற்றி இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். கனெக்டர் ஓகே செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டு நோ பவர் ஆன் டெட்டுன்னு வந்தது சரிங்களா, டெட்டுன்னு வந்தது. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலாம் கழட்டி ரீபால் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பவர் ஐசிலாம் கழட்டி இருக்கிறாங்க. நாம் ப்ராப்பராக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 45 மில்லியன்ஸில் லூப் ஆகிட்டே இருந்தது சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது பக் லைன் ஷார்ட்டாக எல்டிஓ லைன் ஷார்ட்டானு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து பவர் சீக்வன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது சிஸ்டம் ரீசெட் அப்படின்ற 1.8 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்கு போகுது. ஆனால் சிபிலேருந்து வாஸ்டாக் அப்படின்ற வோல்டேஜ் 1.8 வோல்ட் பவர் ஐசிக்கு வரல. ஸோ அதனால தான் செட் ஆனாகல. ஆனால் சிஸ்டம் ரீசெட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் வாஸ்டாக் செக் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம சிபி ரீபால் பண்ணோம். ஸோ சிபி ரீபால் பண்ணோன்னே செட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.